அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையாரின் திருப்பாதம் படித்து உண்ணாமலை அம்பியின் திருப்பாதம் படித்து உங்களை எல்லாம் சிவ சபரீசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி என்பவர்களே, நமது ராசிக்கு குரு பகவான் ராசியின் 7ஆம் இடமாகிய ரிஷப வீட்டிற்கு வரப்போகிறார். இந்த ரிஷப வீட்டில் நமக்கு குரு பகவான் நமக்கு என்ன செய்ய போறாருன்னு பார்க்கலாங்களா? நம்ம ராசிக்கு, அதாவது விருச்சிக ராசியின் அதாவது 7ஆம் இடத்துல அமர்ந்து கன்னி வீட்டை பார்க்குறாரு. அந்த கன்னி பாவகம் என்பது நம்ம ராசிக்கு 11ஆம் இடமா வருது. ஆக லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்ப்பதனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். ஏன்னா அது கால புருஷனுக்கு 6ஆம் வீடு. அப்போ கண்டிப்பாக கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். சரிங்களா? அடுத்தது நோய் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வரும். சரிங்களா? அதுக்கடுத்தது நம்ம ராசியின் 2ஆம் வீடாகிய எங்கே பார்க்குறாரு? இப்போ ராசியவே பார்க்குறாரு. 2வது ராசியவே பார்க்குறாரு. விருச்சிக ராசியவே நேராக 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால விருச்சிக ராசியில் இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்த அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். அடுத்து தொழில் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல, தொழில் பார்ட்னரும் கூட. ஆக 7ஆம் இடம் அப்படிங்கிறது சிறக்கும். அடுத்தது 9ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்குறாரு. இந்த மகரம் என்பது நம்ம ராசிக்கு 3ஆம் வீடு. அப்போ சிறு இடமாற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ வீடு அப்படிங்கிறது மாற்றம் பண்ணலாம், தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக குரு பகவான் நமக்கு லாபத்தை கொடுத்தாலும் சனி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல உட்காந்து போயிட்டு இருக்கிறார். அதனால உடல் ரீதியாக உபாதைகள் வரும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறனால வீடு மாறுறது, வண்டி மாறுறது, இந்த மாதிரி விரயங்கள் எல்லாம் கொடுத்துட்ருப்பார். விரைய செலவுகள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக விரைய செலவுகள், ஆஸ்பத்திரி மருத்துவ செலவுகளெல்லாம் வந்துட்டுருக்கு. வண்டியில் நிறைய விரயங்கள், வண்டிக்காக கடன் வாங்குறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரி வண்டியில் முதலீடுகள் செய்வது, இந்த மாதிரி. அடுத்தது வீடு மாறுறது, வீட்டு வேலைகள் ஏதாவது இருந்தால் செய்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் மராமரத்து பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டு. சரி சாமி, நம்ம என்ன பண்ணணும்? ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பார்க்க கோடி நன்மை தான், இல்லைங்களா? பல தோஷங்கள் நிவர்த்தியாகும். கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டங்கள் தான். அதனால் அர்த்தாஷ்டம சனியே நடந்தால் கூட உங்கள் ராசியை, நம்ம ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நமக்கு நன்மை தான். அதனால் கண்டிப்பாக லாபம்தான். சரிங்களா? அதனால் குரு பகவான் பார்க்கறதுனால, அந்த பொன்னவனே நம்மளை பார்க்கறதுனால என்ன பண்ணணும்? குரு பகவானை போற்ற வேண்டும். குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். எங்கே உட்காந்து பார்க்குறாரு? ரிஷப வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. 7ஆம் பார்வையை நம்மளவே பார்க்குறாரா? அப்போ சுபவிரயத்தை தருவாரா? வண்டி வாங்கியிருப்பீங்களா? கடன் ஏதாவது வண்டிக்காக கடன் வாங்கியிருப்பீங்களா? வண்டி கடன் கட்டிகிட்டு இருப்பீங்களா? சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நல்லது தானே சாமி. சரி, அடுத்தது குரு பகவான் என்ன பண்ணுறாரு? 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக நம்ம ராசிக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் வீடு, ஏதாவது ஒரு வகையில் நகை எடுக்கிறது, இந்த மாதிரி விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். லாபம் அப்படின்னு வந்துச்சு. அப்போ லாபம், சேமிப்பு. அப்போ நகை எடுத்து பணம் சேமித்து வைப்பீங்க. வாகனம் எடுத்து வாகனத்தை, தொழில் வாகனத்தை, நமக்கு வாகனத்துக்கு கடன் கட்டிட்டு வரதுனால என்ன ஆகும்? வாகனம் லாபம். 4ஆம் இடம் வீடு. சரி, இது மாதிரி எல்லாம் லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு லாபம்தான். அர்த்தாஷ்டம சனியே நடந்தாலும் குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். இந்த குருவை நீங்கள் என்ன பண்ணணும்? வழிபாடு பண்ணுங்கள். எப்படி வழிபாடு பண்ணணும்? குரு பகவான் ரிஷப வீட்டில் அமர்ந்ததுனால சிவன் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளிக்கிழமைகளில், ஏன்னா ரிஷபம் அப்படின்னு வந்தாச்சு, அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா அங்கே அம்பாலும் இருப்பாங்க. சிவனை கும்பிட்டு அம்பாலை கும்பிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? முடிந்தவர்கள் யாரெல்லாம் ரொம்ப முடியுமோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க? மதுரை போயிட்டு வாங்க சாமி. ஏன்னா மதுரை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பான். ஏன் மதுரை போக சொல்கிறேன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு புதனது வீடு. அப்போ அந்த புதன், அப்போ மதுரை கணக்கு, அப்போ புதுசாக பத்திரப்பதிவுகள் நடக்கும். அதனால் மதுரை போயிட்டு வந்தீங்கன்னா பத்திரப்பதிவுகள் நடக்கும். தவறாமல் மதுரை போயிட்டு வாருங்கள். கல்லால மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசி. அதனால் கல்லால மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றவர்கள் மதுரை செல்வதை மறந்து விடாதீர்கள். அத்துடன் அம்பாள் அல்லது உங்களது குலதெய்வத்திற்கு என்ன பண்ணுங்க? நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இயன்றவர்கள் அன்னதானம் செய்யுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு
ஏன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் வீடு. 2ஆம் வீடுன்னா என்ன அர்த்தம்? வருமானம் பெருகும். சரிங்களா? அதனால் தாராளமாக நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் செய்ய நீங்கள் சிறப்பாக ஆவீங்க. அதனால் தவறாமல் நீர்தானம் செய்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீர்தானம் செய்யுங்க. சரிங்களா? இவ்வாறெல்லாம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு தான். இரைச்சல் ஏற்படுதே என்று வருத்தப்படாதீர்கள். நம்ம அலுவலகம் இங்கே மெயின் ரோட்டில் இருக்குது சாமி, அதனால தான். சரிங்களா? ஓகே. இந்த கூடுமான வரை இயன்ற பரிகாரங்களை, எளிதான பரிகாரங்களை செய்து வாழ்வில் நிறைவான வெற்றிகளை பெறுங்கள் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை அம்பிகைக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.